சப்போர்ட் இன் பேசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 2ஆம் வகுப்பு 2வது பருவம் தமிழ்ல 35 வினாக்கள் பார்க்க போறோம். நாம பருவ வாரியாகவும் அதே சமயம் லெசன் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பாட வாரியாகவும் லைன் பை லைன் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு தேவையான ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் கொடுக்குற வீடியோல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ல எந்த ஒரு தகவலும் விடுபடாது அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப தெளிவா தான் கொடுத்துருக்கிறேன். நீங்க வீடியோவை கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம இந்த கிளாஸுக்கு 35 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி சரியாக அடுக்கப்பட்டுள்ள வரிசையை தேர்ந்தெடுக்கவும். இப்போ காணாச்சா வரிசையில சாசா, சிசி, சூசு, சே, சை, அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அகர வரிசைப்படுத்துக. இது வந்து புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம் தமிழ்ல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு புக்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் லெசன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே எடுத்து கொஸ்டினா வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து நம்ம ஆன்சருக்கே போயிடலாம். சங்கு, சாட்டை, சிங்கம், சீப்பு, சுண்டல், சூரியன், செடி, சேவல், சைகை, சொட்டு மருந்து, சோளம், சௌசௌ. சாசா, சிசி, சூசு, சேசே, சை, சோசோ, சௌ அப்படிங்கிற வரிசையில வந்து நம்ம இதை அகர வரிசைப்படுத்தியிருக்கோம். பூம்பண்டி பாடலில் வண்டியின் ஓட்டுநராக குறிப்பிடப்படுபவர் யார்? பூம்பண்டி பாடலில் வண்டியின் ஓட்டுநராக குறிப்பிடப்படுபவர் ஆயிஷா. பூம்பண்டி பாடலில் பயணிகளாக பயணிப்பவர்கள் யார்? நலன் மற்றும் ஜெரின். ஆக்ரா நகரத்துடன் தொடர்புடையதாக பூம்பண்டி பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள சிறப்பு எது? ஆக்ரா நகரத்துடன் பாத்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால். பூம்பண்டி பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைநகர் டெல்லி. தலைநகர் டெல்லி. பூம்பண்டி பாடலில் காஷ்மீர் பகுதியில் எதை பார்க்க செல்லலாம் என்று வண்டி அழைக்கிறது? காஷ்மீர்ல ரோஜா தோட்டங்கள். ஆக்ரா நகரின் சிறப்பம்சமாக பூம்பண்டி பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது? ஆக்ரா நகரின் சிறப்பம்சமாக பூம்பண்டி பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாஜ்மஹால். பூம்பண்டி பாடலில் தலைநகர் டெல்லியை தொடர்ந்து எந்த ஊருக்கு போய் வரலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? பூம்பண்டி பாடலில் தலைநகர் டெல்லியை தொடர்ந்து எந்த ஊருக்கு போய் வரலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸ்ரீநகர். தாஜ்மஹால் கட்டிய வரலாற்று நாயகன் யார்? தாஜ்மஹாலை கட்டினது யாரு? நல்லா தெரியும் நமக்கு, ஷாஜஹான். ஸ்ரீநகர் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம்? ஸ்ரீநகர் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் தலைநகர் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். குதிரை மீது அமர்ந்து போரிட்ட வரலாற்று சிறப்புமிக்க வீரமங்கை. இந்த 4 ஆப்ஷன்ல யார் இந்த வீரமங்கைன்னு கொடுத்திருக்கிறோம். குதிரை மீது அமர்ந்து போரிட்ட வரலாற்று சிறப்புமிக்க வீரமங்கை ஜான்சி ராணி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இனிப்பு சுவை இல்லாத பண்டத்தை கண்டறிக. ஜிலேபி, ஜாங்கிரி, குலோப்ஜாம். 3மே பாத்தீங்கன்னா இனிப்பு, பஜ்ஜி மட்டும்தான் இல்ல. ஆசிய கண்டத்தில் உள்ள தீவு நாடு எது? ஆசிய கண்டத்தில் உள்ள தீவு நாடு ஜப்பான். அடுத்து பொறுத்துக. மயில் வரைந்தது. மயில் வரைந்தது பாத்தீங்க அப்படின்னா பர்வீன். வண்ணம் தீட்டியது அஜ்மல். மயில் வரைந்தது பர்வீன், வண்ணம் தீட்டியது அஜ்மல். பிறந்த நாள் நினைவூட்டி, அது நினைவூட்டி கிடையாது, நினைவூட்டி. நினைவூட்டி பாத்தீங்க அப்படின்னா பிறந்த நாள் நினைவூட்டி. ஆங்கில மாதங்கள் 12. அடுத்து இந்த பாடத்தின்படி பர்வீன் மயில் வரைந்தாள், அஜ்மல் அதற்கு வண்ணம் தீட்டினான். பிறந்த நாளை குறிக்க நினைவூட்டி பயன்படுத்தப்பட்டது மற்றும் ஆங்கில மாதங்கள் மொத்தம் 12 ஆகும். பொறுத்துக. இத சொன்னது யாரு? அடடே, கயல் என்னை மறந்து விட்டாளே. இத சொன்னது பாத்தீங்க அப்படின்னா டி, கரிக்கோள் சொன்னிச்சு, அந்த பென்சில் சொல்லியிருக்கோம். இங்கேயும் இல்லையே. இத சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ஃபாத்திமா. இங்கே தானே வைத்தேன். இத சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கயல். எங்கே போனது? இது முத்து சொன்னாரு. ஆக மொத்தத்துல இது அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த பென்சில், அப்புறமேட்டு லப்பர், எரேசர், அந்த ஷார்ப்னர், அந்த 3 பேசிக்கிறத பத்தி தான் வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதியார்.
ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. இவ்வடிகளில் பாப்பாவுக்கு கூறப்படும் அறிவுரை என்ன? சோம்பலின்றி இயங்க வேண்டும். சோம்பலின்றி இயங்க வேண்டும். கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்பாடல் வரிகள் உணர்த்தும் கருத்து என்ன? கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்பாடல் வரிகள் உணர்த்தும் கருத்து அனைவருடனும் இணைந்து விளையாடுதல் மற்றும் பிறரை திட்டாமை. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. இவ்வடிகளில் காலை பொழுதில் செய்ய வேண்டிய செயல்களாக கூறப்படுபவை படிப்பு மற்றும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இவ்வடிகளில் விளையாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் மாலை நேரம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இப்பாடல் வரிகளின்படி எதை கூறுவது பாவம்? குலத்தாழ்ச்சி உயர்ச்சிகளை பேசுதல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். கவிஞரின் கூற்றுப்படி மேலோர் எனப்படுபவர்கள் யார்? நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். கவிஞரின் கூற்றுப்படி மேலோர் அப்படிங்கிறவங்க நீதி, உயர்ந்த அறிவு, கல்வி மற்றும் அன்பு நிறைய உடையவர்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இயற்பெயர் என்ன? மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியார் பிறந்த ஊர் எது? பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய புகழ்பெற்ற காவியங்களில் ஒன்று பாஞ்சாலி சபதம். விடுதலை கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடுதலை கவி என்று அழைக்கப்படுபவர் சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் எத்தகைய கவிஞராக போற்றப்படுகிறார்? பாரதியார் தேசிய கவிஞர். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் ஒன்று எது? பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் ஒன்று இந்தியா. பாரதியார் பாடிய கண்ணன் பாட்டு எந்த வகையை சேர்ந்தது? பாரதியார் பாடிய கண்ணன் பாட்டு கண்ணன் மீது பாடப்பட்ட கவிதை தொகுப்பை சார்ந்தது. அடுத்து கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. கனிவு கொடுக்கும் பாட்டு பி வரும். காலை எழுந்ததும் படிப்பு, ஜாதிகள் இல்லை, அன்பு நிறைய உடையவர் மேலோர். பொறுத்துக, ஆத்திச்சுடி வரிகளும் அதனுடைய பொருள்களும் கொடுத்திருக்காங்க. பெரியாரை துணைக்கொள். பெரியாரை துணைக்கொள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அறிஞர்களின் அறிவுரைப்படி நட. இளமையில் கல். இளமையில் கல் அப்படின்னா இளமை பருவத்திலேயே கல்வி கற்க வேண்டும். கேள்வி முயல். கேள்வி முயல்னா பலவற்றை கேட்டு தெரிந்து கொள். வைகரை துயில் எழு, விடியற் காலையில் எழுந்திரு. வித்தை விரும்பு. வித்தை விரும்பு அப்படின்னா கற்றலை விரும்பி பயில். அடுத்து பற்களை சுத்தம் செய்யும் கருவி. இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதாவது இமேஜ் கொடுத்திருந்தாங்க, அதை நம்ம வேர்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பற்களை சுத்தம் செய்யும் கருவி எது? பற்களை சுத்தம் செய்யும் கருவி பல்லுலக்கி, பல் துளக்கி. காலில் அணியும் உடை காலுறை. கழுத்தில் அணியும் பட்டை. கழுத்தில் அணியும் பட்டை பாத்தீங்க அப்படின்னா கழுத்து பட்டி. எழுதுவதற்கு பயன்படும் தாள் வெள்ளைத்தாள். ஓசை எழுப்பும் மணி அழைப்பு மணி. உறங்குவதற்கு பயன்படும் மென்மையானது. உறங்குவதற்கு பயன்படக்கூடிய மென்மையானது எது? மெத்தை. துணிகளை அடுக்கி வைக்கும் பெட்டி. துணிகளை அடுக்கி வைக்கும் பெட்டி பாத்தீங்க அப்படின்னா 2D. நிலைப்பேழை. நம்ம பீரோ சொல்றோம் தானே, நிலைப்பேழை. கணக்கீடுகளை செய்யும் கருவி. கணக்கீடுகளை செய்யும் கருவி கணினி. கணக்கீடுகளை செய்யும் கருவி கணினி. அமர்ந்து சுழலும் நாற்காலி சுழல் நாற்காலி. திரையில் காட்சிகளை பார்க்கும் சாதனம் தொலைக்காட்சி. குவளை. குவளை அப்படின்னா ஆடையில் இணைக்கப்படுவது. சரி, நீர் அருந்தும் பாத்திரம். குவளை அப்படின்னா நீர் அருந்தும் பாத்திரம். சீருடை அப்படின்னா பள்ளியில் அணிவது. பொத்தான் அப்படின்னா
பொத்தான் அப்படின்னா ஆடையில் இணைக்கப்படக்கூடிய பட்டன். மட்டை அப்படின்னா விளையாடுவதற்கு பயன்படுவது. மின் விளக்கு ஒளி தருவது. அடுத்து நகரும் படிக்கட்டு. நகரும் படிக்கட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னது, மாடி ஏற உதவுவது. எக்ஸ்கலேட்டர் அப்படி சொல்றேன் நானு. அடுத்து வளலை கட்டி. வளலை கட்டி அப்படிங்கிறது வந்து டி, குளிக்க பயன்படுவது, சோப்பு. வளலை கட்டி அப்படிங்கிறது குளிக்க பயன்படக்கூடிய சோப்பு. மடிக்கணினி. மடிக்கணினி கணினி வேலைகளுக்கு பயன்படுவது. மடிக்கணினி கணினி வேலைகளுக்கு பயன்படுவது. தோல்பை புத்தகங்களை வைக்க பயன்படுவது. தொலைபேசி. தொலைபேசி தகவல்களை பரிமாற பயன்படுவது. அடுத்து ஓகே, இதோட பாத்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல நம்ம செகண்ட் டேர்ம் வந்து பார்த்துருக்குறோம். வெறும் 35 கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி தான். இந்த புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தகவல் எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்துட்டோம். இதே போல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய டெட்டு பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் தேவையான அனைத்து தகவல்களையுமே நம்ம பிடிஎஃபாக வந்து கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.